காவல்துறையும் உளவுத்துறையும் முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் கையில் தான் இருக்குது. ஆனால் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து தினசரி அதிகமாகிட்டு இருக்கு. போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் அந்த காவல்துறை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் வந்து காவல்துறை சுதந்திரமாக செயல்படுறது இல்லை, விடுறதில்லை. நிறைய காவல் நிலையங்களில் வந்து அரசியல் தலையீடு இருக்கு. அதனால தான் காவல்துறையால் சுதந்திரமாக செயல்பட முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அரசியல் தலையீடுங்கிறத விட வேற ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அரசியல் தலையீடு ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போதிய காவலர்களே இல்லை. ஓகே, அங்கே இருக்கிற போதிய ஸ்டாஃப்ஸ் இல்லை, அதுக்கு ப்ராப்பர் ரெக்ரூட்மெண்ட் இல்லை. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்லிங்க்டு இஷ்யூ. இதில் வந்து அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லைன்னு சொல்றீங்களா? நான் ஒத்துக்கிறேன். அப்போ அதில் அரசாங்கம் கவனம் செலுத்தாதான் இவ்வளவு விளைவுகளுக்கான காரணம். இப்போ வந்து ஒரு இதுல வந்து ஒரு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்காணிப்புக்கு தேவையான போலீஸ் எவ்வளோ பேர் வேணும், அங்கே ஏன் ஃபில்அப் பண்ணல, அதுக்கே ரெக்ரூட்மெண்ட் இல்லை. ஸோ இந்த விஷயங்களில் வந்து அரசாங்கம் கவனம் செலுத்தி இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்கு. அவ்வளோதான். அப்போ ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு ஆளும் அரசோட கவனக்குறைவு காரணம். கண்டிப்பாங்க, அதில் எந்த சமூகம் ஏங்க இதில் வந்து ஆக்சுவலாக வந்து கவனக்குறைவுங்கிறதுல வந்து எதில் கவனம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஃபார்மேஷனில் ரொம்ப முக்கியமானது ஒரு ஃபார்மேஷன் என்னென்னா ப்ரியாரிட்டிஸ். நம்ம எதை ப்ரியாரிட்டி, எதற்கு முக்கியத்துவம் தரோம், எது இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டன்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டம் ஒழுங்குனா சட்டம் ஒழுங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து டிஜி ஆஃபீஸ்லேயே ஏஜி ஆஃபீஸ்லேயே கூப்பிட்டு எல்லா போலீஸ் ஆஃபீஸரோட பேசுறது சட்டம் ஒழுங்கு கிடையாது. ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் இடத்துல யார் இருக்காங்க, ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், அந்த போதுமான கான்ஸ்டபிள் இருக்காங்களா, போதுமான இருக்கா, அவங்களுக்கு சரியான ஒரு சலுகைகள் அனுப்பப்படுறதா, போகிறதா வருதா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசாங்கத்தோட